எஸ்பிஐ வங்கியில வாடிக்கையாளர்களா இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில சில முக்கியமான அறிவிப்புகளை இப்போ எஸ்பிஐ வங்கி வெளியிட்டிருக்காங்க. இதை பத்தின மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அப்பதான் அனைத்து தகவல்களுமே உங்களுக்கு மிக மிக தெளிவா புரியும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது பாத்தீங்க அப்படின்னா என்னோட ஓன் வாய்ஸ் தான், என்னோட ஓன் வீடியோ தான். இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க என்னோட உழைப்புல தான் மேக் பண்ணியிருக்கேன். என்னோட ஓன் வாய்ஸ், என்னோட ஓன் எடிட்டிங் அண்ட் தம்ப்நெயில் அண்ட் என்டையர் வீடியோவும் நான் தான் மேக் பண்ணியிருக்கேன். இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் டாபிக் தான். இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியில் இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய எஸ்பிஐயும் ஒன்று. இதற்கான வாடிக்கையாளர்கள் அப்படின்றதுமே ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த நிலையில தான் சில முக்கியமான புதிய விதிமுறைகளை இப்போ வெளியிட்டிருக்காங்க. இது அனைவருக்கும் மிக மிக முக்கியமான ஒரு அறிவிப்பா இருக்குங்க. வங்கிகளில் பணம் வரவு வைக்கப்பட்டாலோ அல்லது ஏடிஎம் உள்ளிட்டவற்றின் மூலம் பணம் எடுக்கப்படுவது மற்றும் பண பரிமாற்றம் செய்வது தொடர்பான தகவல்கள் தான் பெரும்பாலும் SMS மூலம் வரும். ஆனால் வங்கிகளின் பெயர்களில் மோசடியாளர்கள் SMS மூலம் தவறான தகவல்களை பரப்பி மக்களை ஏமாற்றும் நடவடிக்கை நாள்தோறும் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. இதில் முக்கியமானது என்னவென்றால் எஸ்பிஐ வங்கியின் ஏடிஎம் அட்டையை பயன்படுத்தியவர்களுக்கு வழங்கப்படும் ரிவார்ட் எனப்படும் வெகுமதி புள்ளிகள் பெயரில் நடக்கும் மோசடிகள் தான். அதாவது ரீசன்ட் டேஸ்ல ஒரு SMS அனுப்பப்படுது. என்ன அப்படின்னா, நீங்க எஸ்பிஐ வங்கியோட ஏடிஎம் கார்டு பயன்படுத்தியவர்களுக்கு வழங்கப்படும் ரிவார்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெகுமதி அப்படிங்கிற மாதிரி SMS அனுப்பப்படுது. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா மோசடிகள் தான். அதாவது மோசடியாளர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, சமூக ஊடக கணக்குகளை ஹேக் செய்து ஸ்டேட் வங்கியின் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் பற்றி பொய்யான செய்திகளை அனுப்புகிறார்கள். இந்த SMS போன்றவற்றை உண்மை என நம்பும் மக்களை தொடர்பு கொண்டு மோசடியாளர்கள் உருவாக்கிய போலியான செயலிகளை பதிவிறக்கம் செய்யுமாறு வலியுறுத்துகிறார்கள். அவங்களோட முகப்பு புகைப்படம் ப்ரொஃபைல்ல ஸ்டேட் வங்கியின் லோகோவை வைத்து மக்களுக்கு வெகுமதி புள்ளிகள் குறித்து செய்திகளை தொடர்ந்து அனுப்புகிறார்கள். அதற்கு பதில் அளிப்பவர்களுக்கு செயலின் லிங்கை அனுப்பி அதனை டவுன்லோட் செய்ய சொல்லுகிறார்கள். ஸோ சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா அது உண்மை செய்தி அப்படின்னு நம்பிட்டு அந்த ஆப் டவுன்லோட் பண்ணிடுவாங்க. அப்படி நீங்க அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த செயலிகளை பதிவிறக்கம் செய்ததும் செல்போன் ஹேக் செய்யப்படுகிறது. உங்களுடைய செல்போனை அவங்க ஹேக் பண்ணிடுவாங்க. ஸோ மக்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப அலர்ட்டாக இருந்துக்கோங்க. அந்த செல்போன் எண்ணுடன் இணைக்கப்பட்டிருக்கும் வங்கி கணக்கில் இருந்து பண பரிமாற்றம் நடைபெறும். ஸோ அவங்க சொன்ன ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ண உடனே உங்களுடைய ஃபோன் ஹேக் செய்யப்படும். தென் என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த செல்போன் நம்பரில் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய வங்கி கணக்கில் இருந்து பண பரிமாற்றம் அப்படின்றது நடைபெறுது. பிறகுதான் மக்கள் தாங்கள் எஸ்பிஐ வெகுமதி புள்ளிகள் என்ற பெயரில் ஏமாற்றப்பட்டதையே உணர்கிறார்கள். யாரெல்லாம் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிட்டு நீங்க உங்க குழந்தைக்கா இருக்கட்டும், பேரன் பேத்தி இல்லை உங்களுக்காகவே இருக்கட்டும், இந்த பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கான கட்டணத்தை மூன்றாம் தரப்பு செயலிகள், அதாவது தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் அப்படின்னு சொல்வாங்க, இதன் மூலமா பே பண்றீங்க அப்படின்னா கட்டுறீங்க அப்படின்னா கட்டுற அந்த கட்டணத்துல இருந்து 1% கட்டணம் வசூலிக்கப்படும், கட்டணம் விதிக்கப்படும் அப்படின்ற அறிவிப்பை இப்போ எஸ்பிஐ வெளியிட்டிருக்காங்க. அதுவே அதிகாரப்பூர்வ இணையதளம் அல்லது POS எந்திரங்கள் மூலமா நீங்க செலுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு கட்டணமும் வசூலிக்கப்படாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளோட அந்த கட்டணத்தை அவங்களோட அதிகாரப்பூர்வ இணையதளத்துக்கே போயிட்டு நீங்க செலுத்துறது ரொம்பவே கரெக்டா இருக்கும். ஏடிஎம் பணம் எடுத்தல் பத்தி ஒரு புதிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதாவது எஸ்பிஐ வங்கியில ஏடிஎம் யூஸ் பண்ணி யாரெல்லாம் பணம் எடுக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் 3 டைம் தான் மாதத்துல ஃப்ரீயா நீங்க டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறத பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு டைமுமே 25 ரூபாய் வசூலிக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நீங்க வங்கியில கணக்கு வைத்திருக்கக்கூடிய நபரா இருந்தாலும் சரி, அதாவது சேவிங்ஸ் பேங்க், கரண்ட் பேங்க் அக்கௌண்ட், இந்த மாதிரியான அக்கௌண்ட்ஸ் இல்லைன்னா லாக்கர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதற்கு முன்னாடி ஒரே ஒரு நாமினியை மட்டும்தான் நம்ம நியமனம் செய்கிற மாதிரி இருக்கும்.
ஆனால் இதற்கு மேலே நீங்கள் லாக்கர் வச்சுருக்கீங்க அப்படின்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 4 நாமினிகளை நீங்கள் வந்து நியமனம் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இல்லாத போது எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஒவ்வொரு நாமினிக்கும் கிடைக்கணும் அப்படின்றதையும் நீங்கள் வந்து முன்னாடியே அப்டேட் பண்ணிடலாம் அப்படின்றதையும் எஸ்பி வந்து வெளியிட்டிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு அப்டேட் தான். நம்ம ஜிபே, ஃபோன்பே இந்த மாதிரியான நிறைய யூபிஐ ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணி தான் மணி டிரான்சாக்ஷன் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி ஆன்லைன் மூலமாக எஸ்பிஐ பேங்க் யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுக்கு வந்து மாதத்திற்கு 200 ரூபாய் கட்டணம் விதிக்க பேங்க் வந்து முடிவு செய்திருக்காங்க. ஸோ ஆன்லைன் மூலமாக டிரான்சாக்ஷன் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு இனிமே மாதம் ரூபாய் 200 அப்படிங்கிறது கட்டணமாக வசூலிக்க போகிறதா ஒரு புதிய தகவல் வந்து சொல்லியிருக்காங்க. எஸ்பிஐ வங்கியில் கிட்டத்தட்ட 10 வருஷ காலம் ஆகியும் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி செயல்படுத்தாமல் அப்படியே யாரெல்லாம் வந்து வச்சுருக்காங்களோ பண பரிவர்த்தனை எதுவுமே இல்லாமல் பண பரிவர்த்தனை மேற்கொள்ளாமல் அவங்க கணக்குகள் எல்லாமே வந்து ஆர்பிஐ கிட்ட ஒப்படைக்கப்படும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா நாம் கேஒய்சி அப்படின்றது வந்துட்டு எஸ்பிஐ வங்கியில் வந்து அப்டேட் பண்ணியிருப்போம். இதில் இன்னொரு முக்கியமான மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நாம் ஒரு பேங்க்கில் போய் லோன் வாங்க போகிறோம் அப்படின்னாலும் சரி, இல்லைன்னா வேறு ஏதோ ஒரு இப்போ கார் லோன் வாங்குறீங்க, வீட்டுக்கு லோன் வாங்குறீங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு லோன் வாங்கும்போதும் இல்லை வேறு ஏதாச்சும் செக்டரில் வந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த கேஒய்சி அப்படின்றது கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு டைமுமே நம்ம அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இதற்கு இனிமே இது வந்து தேவைப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு டைம் வந்து கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னாவே போதுமானது தான். அதற்கு மேலே நாங்களே வந்துட்டு அதை வச்சு அனைத்து சேவைகளையுமே பண்ணிப்போம் அப்படின்ற அப்டேட்டையும் இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேஒய்சி புதுப்பிப்பை நீங்கள் யோனோ ஆப் மூலமாகவே இல்லாட்டி எஸ்பிஐயோட இணையதளம் மூலமாகவோ ஈஸியாக அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற அப்டேட்டையும் இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. இவை அனைத்தும் தான் எஸ்பிஐ தரப்பில் இருந்து இப்போ வெளியாயிருக்கக்கூடிய முக்கியமான அறிவிப்புகள்.